இதோ பெரிய குரு வருகின்றார், 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 வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார், இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். இவற்றினையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் வேறு இல்லை. இவற்றினையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் வேறு இல்லை. எனவே அவர் தம் கோத்திரத்தில் இனிதே செழிப்புற ஆணைத்தார். இதோ பெரிய குரு வருகின்றார், 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 வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார், இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவாக்கு வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியாய் உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் அழுதிடச் செய்யும் நன்றியின் வழிபாடு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்பம் பொங்கும் இந்நாளிலே அன்னையின் அருளை பெற வந்திருக்கும் அனைவரையும் திருப்பலியில் பங்கு பெற அன்போடு வரவேற்கிறோம். நம் அன்னை மரியாள் மானிட குலத்தில் உதித்த மாணிக்கம், பேறு பெற்றவள், கடவுளின் தாய்,
தூய ஆவியின் மணவாட்டி என்று பலவாறு போற்று பெறுகிறாள். நம் அன்னையின் இதயத்தை ஊடுருவியது 7 வியாகுலங்கள் என்று தியானிக்கிறோம். அன்னை ஆறுதல் தரும் அன்னையாக, பரிந்து பேசி பாதுகாக்கும் அன்னையாக, சிறந்த பண்புகளை கற்றுத்தரும் ஆசிரியராக, துன்பங்களிலும் சோதனைகளிலும் உடனிருக்கும் தாயாக, மீட்பு பணியில் பங்கெடுக்கும் பங்காளராக என நம் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் நம் அன்னை உடனிருந்து வழிநடத்துகிறார். மலையன்குளம் நகரில் வரலாற்று சிறப்புமிக்க வியாகுல அன்னையின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நம்மை பார்த்து அன்னை கூறுகிறாள், என் அன்பு மகனே மகளே, துன்பமென்ற நெருப்பு என்னை சுடும்போது இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று ஆண்டவரை பற்றி கொண்டேன். அதனால் எல்லா தலைமுறைகளும் பேறு பெற்றோர்கள் என போற்றுகிறது. நீங்களும் உங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல் என் மகனின் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்வில் நம்பிக்கை விடியல் தெரியும் என்று கூறுகிறார். தன் மகனின் அருளை பெற கல்வாரி பலிக்கு அழைக்கும் நாம் வியாகுல தாயுடன் இணைந்து இறையருளை பெறுவோம். இப்பலியில் சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை, குறிப்பாக நம்பிக்கைக்கும் பிற சிநேகத்திற்கும் விரோதமான குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்ட உம் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகில் இருந்து துன்புற திருவுளமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதனால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க இருக்கும் வாசகம் தொடக்க நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தின் கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்னவென்று தெரியாமல் மகிழ்ச்சியிலும் சுதந்திரத்திலும் வாழ்ந்த மனிதன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் அனைத்து துன்பங்களுக்கும் ஆளாகிவிட்டான் என உணர்ந்து இவ்வாசகத்தின் கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ரதா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பர். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயிரம் துதிப்பாடல் இந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவரை பாட. ஆயிரம் துதிப்பாடல்
என்ற நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உன்னை பாட. ஆண்டவா உம்மை பாட, ஆண்டவா உம்மை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உம்மை பாட. வான்முகிலும் உயர்மலையும் உந்தன் புகழ் பாட. தேன்மொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான்பொழியும் நீர்த்துளிகள் உந்தன் அருள் பாட. யாருனது திருப்புகழை கவியால் தினம் பாட. ஆண்டவா உம்மை பாட, ஆண்டவா உம்மை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உம்மை பாட. பகலொளியும் பால் நிலவும் ஒளியால் உன்னை பாட. அலைக்கடலும் மதம் சிறப்பும் கருணையை தினம் பாட. பகலொளியும் பால்நிலவும் ஒளியால் உம்மை பாட. அலைக்கடலும் மதம் சிறப்பும் கருணை தினம் பாட. மழலைகளின் தேன்மொழிகள் தூய்மையின் தினம் பாட. யாருனது திருப்புகழை கவியால் தினம் பாட. ஆயிரம் துதி பாடல் இந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உம்மை பாட. ஆயிரம் துதி பாடல் என்ற நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உன்னை பாட. ஆண்டவா உம்மை பாட, ஆண்டவா உம்மை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உம்மை பாட. உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்ற உன்னத அழைப்பை ஏற்று இவ்வாசகத்திற்கு பக்தியுடன் பங்கெடுப்போம்.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறை உள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்ற நீரே, அன்னையே நீர் வாழ்க. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26 முதல். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26 முதல். ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை,
உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் அன்பு பங்கு தந்தை மற்றும் சகோதர தந்தையர்கள் என் சார்பாக, அருட்சகோதரர் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உன்னதமான கல்வாரி திருப்பலியை கொண்டாடுவதற்கு உங்களோடு சேர்ந்து ஒப்புக் கொடுப்பதற்கு அனுமதி அளித்த ஆயரவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பாசத்தோடு ஏற்கனவே நேரில் வந்து அழைத்த பங்கு தந்தை அவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய கனிவான நன்றியும் வணக்கமும். என்ன கருப்பொருளில் மறை உரை ஆற்ற வேண்டும் என்று நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, சாமி அன்னை மரியாளும் புதுமைகளும் என்ற தலைப்பில் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். அண்ணனுடைய திரு உருவங்களை 5 இடங்களிலே கெபியிலே நாம் எல்லோரும் சேர்ந்து மந்திரித்தோம். ஒவ்வொரு தலைப்பு போட்டிருந்தது. புதுமைகள் நடக்க வேண்டும் வாழ்க்கையில், யதார்த்தமாக எல்லோரும் விரும்புவதுதான். அதே நேரத்திலே வியாகுலத்தாய், வியத்தகு வியாகுலத்தாய் நாம் சொல்கின்ற செய்தி, சிலுவையில்தான் என் மகன் லட்சணியம் உங்களுக்கு கொடுத்தார், சிலுவை வழியன்றி மீட்புக்கு வழி இல்லை என்று கூறும் செய்தி நம்முடைய பாதுகாவலை தந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மனித இயல்பிலே துன்பங்கள், துயரங்கள், இக்கட்டுகள், பாவங்கள் இவையிலிருந்து நாம் விடுதலை பெற ஆசிப்பது நியாயமான ஒன்றுதான். இயேசுவும் பல புதுமைகளை செய்தார் என அறிவோம். பிஷப் ஷீன் ஆண்டைய கருத்திலிருந்து இந்த கருத்தை நான் எடுக்கிறேன். அதாவது, நீங்கள் உங்கள் அம்மா படம் வரையணும், என்ன, எனக்கு வரப்போகிற அம்மா, எனக்கு வரப்போகிற அம்மாவை நான் யூகித்து, புரியல, நான் எப்படி நான் பிறக்க முடியும், இமேஜினேஷன் தான். எங்கள் அம்மாவை நான் வரையணும், என்னை பெற்றோருக்கு தாயுடைய உருவத்தை வரையணும். எப்படி வருவீங்க? கண்ணா பண்ணான்னு வருவீங்களா? எப்படி வருவீங்கப்பா? எவ்வளோ அழகு கூட்ட முடியுமோ அழகு கொடுப்போம் இல்லையா? இந்த அம்மாவை போல் எந்த அம்மாவும் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை சொல்லி, எங்கள் அம்மா போல் அழகு யாருமே இல்லை உலகத்தில் சொல்லுவாங்க. ஆக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், என்னை பெற்றெடுக்கக்கூடிய தாயை நான் ஓவியமாக வரைய வேண்டும் என்று இருந்தால் எவ்விதமாக நான் வரைவேன் என்று யூகித்து பார்த்தேன் என்றால் வியப்பாக இருக்கும். அழகு ஓவியமாகத்தான் இருக்கும். ஷீன் ஆண்டகை அதை வைத்து சொல்லுவார், கடவுளாம் தந்தை தன்னுடைய மகனுக்கு தாயை தேர்வு செய்கின்றார். முன்னதாகவே அவர் திட்டமிடுகின்றார். ஆகவே மனிதராகிய நாம் நம்முடைய தாய் எவ்வளோ அழகாக, அருமையாக, வடிவோடு நாம் வரைய வேண்டும், சிலை செதுக்க வேண்டும் நினைக்கின்றோமோ, அதைவிட படைத்தவர் தான் தேர்வு செய்த அந்த பெண்ணை, தன் மகனின் தாயை எவ்விதமாக அவர் உருவாக்குவார். இந்த பின்னணியிலே இன்றைய நற்செய்தியை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அங்கு 3 புதுமைகளை பார்க்கலாம். கடவுள் தான் கனவு கொண்ட அந்த பெண், இந்த ட்ரீம் கேர்ள், பையன்கள்லாம் ட்ரீம் கேர்ள்ஸ் இருப்பாங்க,
இந்த மாதிரி என் பொண்ணு எனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி தான் இருக்கணும், மூக்கு முழியமாக இருக்கணும், வளர்த்தியாக இருக்கணும், குதிரை வால் போல் முடி இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இளைஞர்கள்லாம். அது மாதிரி பொண்ணுகளும் அது மாதிரி ட்ரீம் பண்ணுவாங்க. ஆக கடவுள் கனவு கொண்ட அந்த பெண்ணை முதலாவதாக அவருடைய தாயின் வயிற்றிலே அன்னை மரியா உருவாகும் பொழுதே எந்த விதமான பாவ மாசு ஏதும் இல்லாதபடி அமல உற்பவியாக உருவாக்குகின்றார். புதுமைன்னா என்ன நல்லா சொல்ல முடியுமா? புதுமைன்னா கோயிலில் உள்ளவங்க நல்லா வாசிக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க. புதுமைன்னா என்ன? புதுமைன்னா என்னப்பா? மைக்கில் தான் பேசிட்டு சத்தம் கேட்கலையே, மைக் ஆன் பண்ணல. நம்மால் முடியாதது மட்டுமல்ல, இயற்கையே முடியாத ஒன்று, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. பாவத்தின் விளைவாக, நம்முடைய முதல் மனிதனுடைய பாவத்தின் விளைவாக நாம் எல்லோரும் பிறப்பு வழி பழைய தமிழில் ஜென்ம பாவத்தோடு பிறக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் அத்தகைய பாவ மாசு ஏதுமின்றி தீண்டப்படாதவராக பிறக்கின்ற அமல உற்பவம். இரண்டாவதாக அன்னை மரியாளை வானத்தில் கேட்கின்றார், நான் கன்னி ஆயிற்றே, நான் ஆணை அறியேனே. இயற்கையிலே ஆண் பெண் உறவில் தான் குழந்தை. ஆக வானத்தில் நீ குழந்தை பெற்றெடுப்பாய் என்று சொல்கின்ற பொழுது நான் கன்னி ஆயிற்று. அங்கேயே நாம் பார்க்கும் இயற்கைக்கு விரோதமாக அல்ல, அப்பாற்பட்ட நிலையில் புதுமையாக அன்னை மரி கன்னியாக இருப்பினும் கரு உற்றாள். மூன்றாவதாக எலிசபெத் அம்மாள் உறவினர் மலடி எனப்படும் அவளுக்கு இது 6ஆம் மாதம். பழைய ஏற்பாட்டில் நமக்கு நிறைய பேர் தெரியும். ஹன்னா, சாராள், 90 வயசு கிழவி, 90 வயசு கிளை பிறக்க முடியுமா? இன்னைக்கு பிறந்தால் ஒரு புதுமை தான். ஆக எடுத்த எடுப்பிலேயே நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாவுக்கே இறைவன் செய்த மாபெரும் அற்புதங்கள். ஏனென்றால் அவர் உலகம் உருவாக்கு முன்பே அவர் தன்னுடைய ட்ரீம் கேர்ள் என்று குறித்து வைத்திருக்கின்றார். ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இறைவனால் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக முன் தயாரிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற அன்னை மரியா இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான, நெருக்கமான, அவருடைய திட்டத்திற்கு முற்றிலும் சொந்தமான, அதை நிறைவேற்றிய அந்த மரியாளுக்கு நிச்சயமாக இறை அருள் நிரம்ப இருக்கும், அருள் நிறைந்தவள். அவை தனக்கு விருப்பமான இந்த தாய் தன்னிடம் கேட்பதை தராமல் இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டுக்கு போவோம் என்றால், எகிப்து அரசனிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை வழிநடத்தி 40 ஆண்டுகள் அவர்கள் கடந்து செல்கின்ற அந்த பாதை முழுவதுமே எத்தனையோ புதுமைகள். விடுவிப்பதற்கு முன்பதாகவே பல புதுமைகள் உங்களுக்கு தெரியும். அந்த கோலை தூக்கி போடுறாரு, பாம்பு வருது, அது முதல் புதுமை. கடைசியிலே தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் எகிப்து நாட்டு மக்களுடைய தலைச்சன் எல்லாம் இறக்கிறார்கள். ஒரு பாறை தண்ணீர் இல்லை என்று முணுமுணுக்கிறார்கள். ஆண்டவர் பாறை தட்ட சொல்கின்றார். மோசி அங்கு விசுவாசத்தில் கொஞ்சம் தளர்ச்சி உற்றவரை 2 முறை தட்டுகிறார். தண்ணீர் வருகிறது, பாறையிலிருந்து தண்ணீர். நாற்பது ஆண்டு நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். 40 ஆண்டுகள் பெரிய தளபதியாக இருந்து, தலைவராக இருந்து, மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தி அந்த பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு கொண்டு சென்றவருக்கு அந்த நாட்டில் நுழைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? அவள் விசுவாசத்தோடு இருந்தவர் ஒரு நொடி பொழுது தட்டும் பொழுது பாறையை ஆண்டவர் நம்பி தட்டாமல் 2 முறை தட்டினார். நினைத்து பார்க்கின்ற பொழுது நான் அப்படியே மெய்சிலிருப்போம். நானும் மோட்சத்துக்கு போவேன்னா கூட நினைப்பேன்.
அவ்வளோ பெரிய தலைவருக்கு அந்த பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டு இடமில்லை. இது ஒரு சைடாக சொன்னது. கருத்து வந்து என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் நாம் பல புதுமையில் பார்க்கணுமே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதனால் செய்ய முடியாது மட்டுமல்ல, எந்த விஞ்ஞானமும் எந்த இயற்கையும் சாதிக்க முடியாத காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அது புதுமை என்று நாம் சொல்லுவோம். இத்தகைய அன்னை மரியாள் ஆற்றல் மிக்கவர், அருள் நிறைந்தவர், கடவுளுக்கு நெருக்கமானவர். அவரின்றி உலகில் மீட்பை பிறந்திருக்க முடியாது என்றெல்லாம் அறிந்தாலும் கூட சில கிறிஸ்தவர்களிடையே அந்த அன்னை மரியாளை கோழி குஞ்சு வந்துருச்சு, முட்டையை தூக்கி எறியணும், அப்புறம் மாதாவை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்வதை நாம் கேட்கணும். மிகவும் வசனத்துக்குரிய, மிகவும் வருத்தத்துக்குரிய ஒன்று. அவரிடம் நான் கேட்பேன், உங்கள் தாயுடைய ஃபோட்டோவை எடுத்து மிதிப்பியா அப்படின்னு கேட்பேன். அம்மாவுடைய ஃபோட்டோ எடுத்து பொண்ணு நீ மிதிப்பியா? வெத்துட்டாங்களே, நீ போ, நான் பார்த்துக்குவேன். யாராவது சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் அதை அவர் இன்னும் உணராமல் இருக்கிறார். ஆகவே தான் நம்மளை கத்தர் திருச்சபையிலிருந்து போகிறார்கள், மாதா வேண்டாம் என்று. இறைவன் நான் சொன்னது போல முன்னதாகவே தன்னுடைய ட்ரீம் கேர்ளாக, மீட்பருடைய தாயாக தேர்வு செய்து வைக்கின்ற கடவுளுடைய ஞானத்தை விட அவருடைய ஞானம் பெரிதாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டிக் கொள்வோம். ஆக இறைவன் அன்னை மரியாவை தன்னுடைய மீட்பின் திட்டத்திலே மாபெரும் பங்கு வகிப்பதற்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த திட்டம் என்ன? அன்னை மரியாள் வழியாக எல்லோரும் நிலை வாழ்வு பெற வேண்டும், தன் பாதம் சேர வேண்டும், நித்தியத்திற்கும் அவர்கள் விண்ணகத்தில் அல்லேலூயா பாட வேண்டும். அதுதான் திட்டம். பாவத்தின்று கழுவப்பட்டு அருள்வாழ் நிலைத்திருந்து நிலை வாழ்வை அடைய வேண்டும். அப்போ இந்த நோக்கம்தான் எல்லா புதுமைகளுக்கும் அடிப்படையான காரணம். உடனடியாக வயிற்று வலி தர வேண்டும், பிள்ளை பெற வேண்டும், திருமணம் மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும், பெண் கிடைக்க வேண்டும் என்பது இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நாம் கடந்து போக வேண்டும். எல்லோருமே அந்த நிலை வாழ்வை பெற வேண்டும். அதுதான் அன்னை மரியாள் எல்லா கடந்த 4 நூற்றாண்டுகளில் எல்லா இடங்களிலும் அதை சொல்லுவார்கள். மனம் திரும்புங்கள், ஜெபம் செய்யுங்கள், என் மகன் சொல்வதுபடி நடங்கள். இந்த ஒரு பின்னணியோடு நாம் புதுமைகளை பற்றி பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் செய்த முதல் புதுமை என்னம்மா? யாரா சொல்ல முடியும்? கானா ஊரில், வெரி குட், கானா ஊரில் அங்கு தண்ணி H2O, ரசத்துக்குரிய பண்புகள் அங்கு தண்ணீர் இல்லை. ஆக இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இயேசு தனக்கு குறிக்கப்பட்ட நேரம் வரவில்லை என்று சொன்னாலும் அவர் செய்கின்றார். அவர் எப்பொழுது மீட்பை தரக்கூடிய நேரம், தகுந்த நேரம், கிறிஸ்துடைய பார்வையிலே தான் சிலுவையிலே மாட்சி அடைகின்ற பொழுது, உயிர் விடுகின்ற பொழுதுதான் தந்தையாம் இறைவன் மாட்சி அடைகின்றார். அவை அந்த நேரம் வரவில்லை. அந்த நேரம் வந்துவிட்டால் எல்லோருமே அவருடைய சகோதர சகோதரிகள், கடவுளுடைய பிள்ளைகள். அதுதான் பிஷப் சீன் சொல்லுவார், அம்மா என்று சொல்ல மாட்டார், தாயை பார்த்து உமன், ஆங்கிலத்தில் உமன் அல்லது மாதே. அந்த தாய் உறவு அற்று போவதற்கு காரணம், அவர் மாட்சி பெறக்கூடிய நேரத்தில் அந்த மரியாளும் தன்னுடைய தாயும் மக்கள் குலத்திலே ஒருவர். அதுதான் அன்னை மரியாள் மீட்பரின் தாய், அதே நேரத்தில் இயேசுவின் வழியாக மீட்படைகின்ற ஒரு சீடத்தி என்று சொல்லுவோம். ஆக எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று சொன்னாலும் கூட இறை தந்தையின் திட்டத்திலே அவர்
உலகிற்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்த அனுமதி அளிக்க அவர் முதல் புதுமையை செய்கின்றார். ஆக நோக்கம் என்ன? இறைவன் மகிமை பெற வேண்டும், மாட்சி அடைய வேண்டும். அவர் அனுப்பின மகனை விசுவசித்து நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக புதுமையினுடைய கருத்து, நோக்கம் அல்லது காரணம் என்ன என்பதனை தொடக்கத்திலேயே நான் சொன்னது போல அது 3 நிகழ்வுகளை பார்க்கின்றோம். இப்பொழுது அன்னை மரியாள் நேரடியாக தன் மகனோடு உரையாடி அந்த புதுமையை செய்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள்? அவர் சொல்வது போல் என்ன? அவர் சொல்வது போல் என்னம்மா செய்யுங்கள். சொல்லுங்க. அவர் சொல்வது போல் செய்யுங்கள். ஆக நான் என்ன தன்னை மையமாக வைக்கவில்லை. சில பிரிவினை சபை சகோதரர்கள் அன்னைக்கு நாம் ஏன் வணக்கம் செலுத்தலாம், வணங்கக்கூடாது, தன்னை மையப்படுத்தவில்லை, தன்னை பின்னிலைப்படுத்தி தன் மகனை முன்னிலைப்படுத்துகிறார். அவர் சொல்வது போல் செய்யுங்கள், நான் சொல்கிறபடி கிடையாது. அது அவ்வளோ பேத்துக்கு முன்னாடி கூட்டத்தில் கவலைப்படாதீங்க, நான் யார் தெரியுமா, அவெல்லாம் ஒன்றும் தற்பெருமை அடையவே இல்லை. தன் மகனை முன்னிறுத்துகிறார்கள். அவர் சொல்வது போல் செய்யும். அதாவது அவர் சொல்வது என்ன? தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். தந்தையின் விருப்பம் என்ன? நான் உங்களை அன்பு செய்து போல நீங்களும் ஒரு அன்பு செய்ய வேண்டும். அவ்வளோதான். ஆக முதல் புதுமையிலேயே அன்னை மரியாள் மிக தெளிவாக இந்த புதுமையினுடைய நோக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, பிஷப் ஷீன் ஆண்டகை அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். நேரமாகவும் குறிப்பாக சொல்கின்ற பொழுது அவர் பெல்ஜியத்திலே குருமானவராக படித்துக் கொண்டிருக்கிறார். 5வது குருத்துவ திருநிலைப்பாட்டு கொண்டாட அவர் லூர்து நகருக்கு செல்கிறார். அவருக்கு டிக்கெட்டுக்கு ட்ரெயினுக்கு மட்டும்தான் டிக்கெட், 12 மணி நேரம் ட்ரெயின். இப்போ 5 மணி நேரத்துலலாம் போயிடுது, பாரிஸ் டு லூர்ஸ். அவர் அமெரிக்காவில், அது வேறு விஷயம். அவர் பாரிஸ் நகருக்கு போகிறாரு, லூர்ஸுக்கு போகிறாரு. அங்கே போனால் அவர் காசு கிடையாது, தண்ணி கட்டையாக போகிறாரு. சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் போகிறது என்ன? லூர்தும் அம்மாவை பார்க்க போகிறேன், அவங்க பார்த்துக்குவாங்க. அவர் சொல்கிறாரு, தாயை பார்த்துக்குவாங்கன்னாக்க பில்லு பே பண்ணாலும், சின்ன பில்லாக இருந்தாலும் சரி, பெரிய பில்லாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க. 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி. அந்த நம்பிக்கையோடு அவர் ஒரு நம்ம சொல்லக்கூடிய 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அமெரிக்க இதுக்கு போல 6வது 7வது நம்பர் ஹோட்டல் 9 நாள் புக் பண்ணுறாரு. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்குறாரு, மாதா ஏதாவது செய்வாங்கன்னு. 1 2 3 4 5 6 8 9 காலப்புறம் ஆச்சு, மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு, ஒன்றும் கதை நடக்கலை. அம்மாட்ட போகிறார், 10:30 மணிக்கு போகிறார், கெபிக்கு போகிறார். நைட்டு ஒருத்தர் வந்து முதுக தட்டுறாரு. நீ அமெரிக்க குருவானவரான்னு கேட்குறாரு. ஆமாம். உனக்கு ஃப்ரெஞ்சு தெரியுமா? ஆமாம். அப்போ நாங்கள் குடும்பத்தோடு வந்துக்கிறோம், நீங்கள் பாரிஸுக்கு போய் எங்களுக்கு எல்லாத்தையும் டூர்னுவோம் இல்லையா, எங்கள் எல்லாத்தையும் இடத்த சுற்றி பார்த்து விளக்கு கொடுக்கணும், வரியான்னு. சரி வர்றேன். எங்கே இருக்கிற ஹோட்டல்? சரி வா. ரெடியாக பில்லு கட்டிட்டியான்றார். நான் மேலே தங்கியிருந்தேன். அவராக கேட்குறதுக்கு அதிர்ச்சி, ஷாக்ட் பை இஸ் கொஸ்டின். பில்லுகள்லாம் கட்டிட்டியா? அவர் சொல்கிறாரு, இஸ் ஃபம்பிளிங். உடனே இந்த ஆள் 9 நாளுக்கு ஒரு பெரிய தொகை கட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறார். ஷீன் ஆண்டை சொல்லுவார், நான் போகும்பொழுது திரும்பி என்னுடைய காசு இல்லாமல் வந்தேன், இப்போ நிறையா காசோடு நான் என்னுடைய செமினரிக்கு போனேன் என்று சொல்லுவார். ஆக இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள் இருக்கும். ஒவ்வொருவரையும் நான் கேட்டேன் என்றால் நிச்சயமாக நீங்களும் சொல்லுவீர்கள். பிள்ளை பாக்கியம், திருமணம், வீடு கட்டுதல், ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுதல், பாவங்கள் மன்னிக்க பெறல், மனம் திரும்புதல். மனம் திரும்ப பற்றி இன்னொரு கதை சொல்லுவார். நிகழ்ச்சி நேரமில்லை, நான் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே எனக்கு துன்பத்தை கொடும். எதற்காக?
ஒரு ஆன்மாவை நான் மீட்டெடுப்பதற்காக எனக்கு ஒரு துன்பத்தை கொடும் என்று சொல்லி அதன் பிரகாரம் துன்பத்தை கொடுக்கின்றார். ஒரு இளம் பெண், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு பெண், 60 பேரோட ஹாலண்டிலேருந்து வந்த அந்த பஸ்ஸில் உள்ளவர்கள்லாம் இருக்க, இந்த பெண் மட்டும் தங்கி விடுகிறாள். 60 பேர் போகிறாங்க. கடைசியில் அவங்க விழுந்து 60 பேர் செத்துடுறாங்க. இந்த பெண் தப்பிக்கிறாள். இந்த கதையை சொல்கிறாள். இந்த யார் கம்யூனிஸ்ட்டு. அப்புறம் அவர் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு 3 நாள் தங்கி உரையாடி அந்த பெண்ணை கிறிஸ்துவ பாதம் கொண்டு வருகிறார். அன்னை மரியனுடைய ஆற்றலையும் அபரிதமான சக்தியையும் நாம் உணர்வதற்கு இந்த சில நிகழ்வுகள் நமக்கு உதவியாக இருக்கும் என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையாக பார்க்க முடியும். நம்ம எழுந்திருப்பதே ஒரு புதுமைதான். நாம் நடப்பதும் ஒரு புதுமைதான். ஒரு சம்பாத்தியம் 8 பிள்ளைகளை வளர்ப்பதும் ஒரு புனிதம், ஒரு புதுமைதான். நினைத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்க. சிறு குழந்தையிலிருந்து பள்ளி, கல்லூரி, வேலை செய்கின்ற தளம், கல்லூரி பணி, வேறு எந்த ஒரு தொழிற்சாலை அல்லது கூட்டுகின்ற வீட்டு வேலை செய்கின்ற பணி, இவற்றிலெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்ம அறியாமலேயே பலர் வழியாக, பல நிகழ்வுகள் வழியாக இறைவன் நம்மை தமக்கு சொந்தக்காரர்களாக, தம்மோடு நெருக்கமான இணக்கம் கொண்டவர்களாக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நல் மக்களாக நம்மை உருவாக்கி வந்தார், வருகின்றார், வருவார். நாம் நினைக்கலாம் எதிர்ச்சியாக பை சான்ஸ். எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே பை சான்ஸாக நடப்பது எதுவும் இல்லை. இறை திட்டத்திலே ஒவ்வொரு நிகழ்வும், நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரும் நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள். பல சமயங்கள் நமக்கு அதிர்ச்சியும் புதியமான ஒரு செய்தியாக இருக்கலாம். சில சமயம் அது வருத்தம் கொடுக்கும் செய்தியாக இருக்கலாம். அந்த 2 செய்திகளுமே நம்மை கடவுளோடு உறவு கொண்டாடுவதற்கு ஒரு கருவியாகத்தான் இருக்குது. எவ்விதமாக ஒரு புதுமை நம்மை இறைவனை இன்னும் நெருக்கமாக கொண்டு ஆடுவதற்கு உதவுகிறதோ, அதுபோல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு உதவுகிறது. மட்டுமல்ல, நான் இன்னும் ஒரு படி கூட்டி சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் கேட்கின்ற வரத்தை இறைவன் தரவில்லை என்றால் அவருக்கு தெரியும் எப்பொழுது, எப்படி, எங்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் புதுமை நடக்கிறது. அந்த புதுமைக்காக காத்துக்கின்ற காலமெல்லாம் நான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை, விசுவாசத்தை கொடுக்கின்றாரே, அதுவும் ஒரு புதுமைதான். ஏன்னா இன்றைய நாட்களில் நாம் செய்தித்தாளில் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் துன்பத்தை தாங்க முடியாமல். ஆனால் கிறிஸ்தவர்களாக எல்லாமும் அதை தாங்குவதற்கான ஒரு விசுவாசம் கொண்டிருப்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுவே ஒரு புதுமை. இவ்வளோ கஷ்டத்துலேயே பாரு, அந்த அம்மா எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, இந்த ஐயா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, 5 பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்கு மாடாக உழைக்கிறார், காலம்பரம் போகிற ராத்திரி தான் வராரு. அது ஒரு புதுமை. அவர் மற்றவர்களுக்கு ஒரு புதுமையாக விளங்க வேண்டும், விளங்குகின்றார். மற்றவர் அவரை பார்த்து கடவுள் பால் ஈர்க்கப்படுகிறார்கள். அவை புதுமை நடக்காவிட்டாலும் அதை தாங்குவதற்கான வலிமை, ஆற்றலை கொடுப்பதும் இறைவன் நாம் கொடுக்கின்ற புதுமை. எனக்கு தெரியும் பல குடும்பங்கள் 57 ஆண்டுகளிலே நான் மணப்பாறை இருந்த பொழுது ஒரு குடும்பத்தினருக்கு 22 ஆண்டுகள் பிள்ளைகள் இல்லை. 1-2 ஆண்டுகள், 22 ஆண்டுகள். நம்மெல்லாம் வெதும்பி போயிடும். 5 ஆண்டாச்சு பிள்ளையக்கெல்லாம், தாத்தா பட்டையெல்லாம் பார்க்குறோம், பிஷப் பிள்ளை கொடுக்க மாட்டேன்றா, வேறொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்படியும் பேசக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். 23ஆவது ஆண்டு அவருக்கு குழந்தை பிறந்தது. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்போ. கருப்பை திறக்க வல்லவர் கடவுள் ஒருவன், டாக்டர் அல்ல, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர்.
நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் கொடுக்கக்கூடிய குழந்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நவீன காலத்திலே அபார்ஷன், 2 பேர் சம்பாதிச்சு ஒரு பிள்ளையை வளர்க்க முடியலன்றாங்க. எங்கள் அப்பா சம்பாதிச்சு 8 பிள்ளையை வளர்த்தாங்க. எங்கள் அம்மா என்ன அபார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ போதும், எனக்கு 7 இருக்குது, இந்த பிள்ளை வேணான்னு என்ன செஞ்சுதான் நான் இங்கே நிற்பேனா சாமியாரா? என்னம்மா நமக்கு தெரியாது. ஒரு இட்டாலியன் பேர் மறந்துட்டேன், ஒரு பெரிய இசை ஞானி, ஃபாதர்ஸ் தெரியுமா? அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு 4 குழந்தைங்க, 5ஆவது பிள்ளை ஆயிடுச்சு. அவங்க மருத்துவ டாக்டர், அவங்க ஃபேமிலி டாக்டர் சொல்கிற டாக்டர்கிட்ட இவர் கன்சல்ட் பண்ண போகிறாரு. அந்த இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு, ஏற்கனவே உங்கள் வாடிக்கை வர்றவங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்குது, அபார்ட் த சைல்டு, அந்த குழந்தைய கொண்டு போட்டுரு. அப்படி கொண்டு இருந்தால் இசை ஞானி இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். ஒரு வெளிநாட்டுக்காரர், டக்குன்னு பேர் வரமாட்டோம். அதுபோல தான் உங்களுடைய குடும்பங்களிலேயும் உங்களுடைய குழந்தைகளில் இறைவன் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். 1 2 4 5 10. ஆகவே அன்னை மரியாள் செய்யக்கூடிய ஒரு புதுமை, அத்தனை குழந்தைகளையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றாமல் போக மாட்டான் என்பதற்கு ஒப்ப. கஷ்டம்தான். இந்த பிஷப்பா நீங்கள் பார்க்குறீங்க, என்ன எங்கள் வீடு வாடகை வீடு, உங்கள் பிள்ளைகள்லாம் குழல் விளக்கில் டியூப்லைட்டில் படிக்குது, நாங்கள்லாம் சீமனை விளக்கில் படித்தோம் 8 பேரும். உங்கள் பிள்ளைகள்லாம் டருன்ட்டு இன்றைக்கி போகிறாங்க. இன்றைக்கி என்னுடைய அக்கா பிள்ளைகள்லாம் போகிறாங்க காருக்குன்னு. நாங்கள் 6 பேர் நடந்து போகணும். காலம்பரை செவி போடி 3 மைல், சாயங்காலம் 8 மணிக்கு விடுவாங்க ஜெஸ்விட்ஸ், 8 மணிக்கு திரும்பி வருவோம். என்ன சொல்ல வரேன்னாக்க, இறைவனுடைய திட்டத்திற்கு நாம் அடிபணிகின்ற பொழுது எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த துன்பத்தின் வாயிலாக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், பிறருக்கு நம்மை ஆசீர்வாதமாக கொடுக்கின்றார். ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்ற பொழுது அதுவும் ஒரு புதுமை தான். நம்மாலும் புதுமை செய்ய முடியும். சுகப்படுத்தினாதான் சுகம் புதுமை என்று அல்ல. வாழ்க்கையை வாழ வேண்டும். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் இன்பத்திலும் வாழ்ந்து இறைவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். அதுதான் இறைவன் நம்மிடமிருந்து விரும்புகின்றார். பொன்னும் பொருளும் அந்தஸ்தும் அதிகாரமும் பட்டமும் பதவியும் எல்லாம் வேண்டும் வேண்டும் என்று இருந்தால் உள்ளத்திலே மனநிறைவு இருக்காது. ஒரு புதுமையான வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. மற்றவர்களெல்லாம் போற்றக்கூடிய எல்லாவற்றையுமான இறைவன் நம்மை பற்றி பெருமைப்படக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. அங்கு ஒரு காலி இடம், the emptiness of life will be felt, especially by the rich when they don't share their wealth and their influence. எல்லாம் தனக்கு என்று வாழ்கின்ற மனதிலே நிறைவு இருக்கவே முடியாது. கொடுப்பதெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான் என்பது போல பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு மன நிறைவு. அதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு சுட்டுகிறாள். முதல் புதுமையிலே சுட்டுகிறாள். தன்னை பற்றி நினைக்கவில்லை, அடுத்தவரை பற்றி அக்கறை உணர்வோடு அவளுக்கு ரசம் இல்லை. ஆக ஒவ்வொரு புதுமையும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். நடக்காமல் போனாலும் பரவாயில்லை என்று நான் சொல்லுவேன். என்னை பற்றி நான் அப்படித்தான் சொல்வேன். நான் சில சமயம் ஜெபம் பண்ணும்போது எங்கெல்லாம் காட்சி கொடுங்க, எனக்கு ஏதாவது காட்சி கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்போம். உள்ளத்திலே ஆண்டவர் பேசுவதை நான் உணர்ந்திருக்கின்றேன். உனக்கு டெய்லி நான் பார்த்துக்கிறேன்டா ஜூடு, கவலைப்படா. சின்ன சின்ன காரியங்களையும் அவர் அக்கறையோடு பார்க்கின்றார். சில உதாரணம் சொன்னால் நீங்கள் சிரிப்பீர்கள், நான் சொல்ல விரும்பவில்லை. ரிட்டையர் ஆன பிற்பாடு அவருடைய வல்லமுள்ள கரம் வழிநடத்துவதை நான் உணர்கின்றேன். நம்மளாம் துச்சமாக நினைக்கக்கூடிய காரியங்களும் கூட அவர் என்னை வழிநடத்தி வருகின்றார். நடமாடும் புதுமை என்று கூட நான் சொல்லுவேன். ஆக அன்புக்குரியவர்களே, நீங்களும் அத்தகைய அன்னை மரியாளுடைய உள்ளத்தை கொண்டு
அனைத்திலும் எச்சே ஃபியாத், இதோ உமது அடிமை உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று வாழ்ந்தோம் என்றால் நமக்கு புதுமை நடக்கிறதோ நடக்கவில்லையோ நாமே நடமாடும் புதுமையாக மற்றொரு இருப்போம். நம் வழியாக இறைவன் தன் பாதம் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக திகழ்வோம். அத்தகைய ஒரு வரத்தை நாம் ஒவ்வொருவரும் நமக்காக அல்ல, வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கும் சகோதரன் சகோதரிக்காக மன்றாடி காணிக்கையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இவற்றையெல்லாம் கூறுகின்ற குருக்கள் எங்களுக்காக நீங்களும் தொடர்ந்து மன்றாட கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தயவுசெய்து எழுந்து நிற்போம். அன்பு மிக்கவர்களே, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாக கேட்டு அருளியது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் நிறைவா, மறையுடலாம் திருச்சபையை வழி நடத்தும். எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நீதியின் நிறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நல்லாட்சி செய்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றாம் இறைவா, படிக்கின்ற பிள்ளைகள் கீழ்ப்படிதலும் இறை ஞானமும் பெற்று நன்கு வளரவும், ஞானத்தில் சிறந்து விளங்கிட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கருணையை இறைவா, நாட்டில் விவசாயம் செழித்து பஞ்சம் பசி நீங்கிடவும், உழைக்கும் மக்கள் அனைவரும் மகிழ்வோடு வாழவும், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டி நிற்போர்க்கு மனநிறைவை நீர் தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, இத்திருத்தலத்தில் கூடியிருக்கின்ற உம் பிள்ளைகளின் மன ஏக்கங்கள் கவலைகளை போக்கி வியத்தகு வியாகுல அன்னையின் குணநலன்களை பெற்று வாழ்வு வளமாகிட
வரம் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இது வேண்டும் உனக்கு இறைவா, இது வேண்டும் உனக்கு இறைவா, இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். மலர்யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. இதயம் தந்தே, எளிய இதயம் தந்தே, அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். ஒரு கோடி தந்தேன், பொன்னோடு வந்தேன், உனக்கது ஈடில்லையே. உள்ளதை தந்தேன், கடன் வாங்கி தந்தேன், உனக்கது இணையில்லையே. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. சின்னையில் இதயம் தந்தே, சின்னையில் இதயம் தந்தே, அது சிறப்பாயிருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா, இது வேண்டும் உனக்கு இறைவா. இது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் இத்திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னி மரியாவை இறை பற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னி மரியாளின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டல்களையும் பலி பொருள்களையும் உமது பேரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை பொழுது உரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாய்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்து அருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாதிரி அனைவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நற்கருணை மன்றாட்டு எண் 3. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு
உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நான் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உணம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, எங்கள் வியாகுலத்தாய், அவர்தம் அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் அன்பியங்களின் பாதுகாவலர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. அனைவரோடும் இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக
உமது அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீவன், இத்திருப்பலியினர் தலைமையேற்று நிறைவேற்றும் ஆயர் ஜோட் பால்ராஜ் மற்றும் ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இம்மக்களின் வேண்டுதலுக்கு கனிவோடு செவிசாய் தருளும். கனி உள்ள தந்தையே, இங்கும் சிதறண்டிருக்கும் அது பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் திருமுழுக்கு மூலமாக 3 முக்கியமான கடமைகளை உரிமையாக பெற்றிருக்கின்றோம். இயேசு எவ்விதமாக குருவாக, பலிப்பீடமாக, செம்மறியாக இருந்தாரோ அதுபோல் நாமும் குருத்துவ பணி, பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கின்றோம். அர்ச்சிக்கும் பணி, பலி ஒப்பு கொடுக்கும் பணி, அதே நேரத்திலே நம்முடைய வாழ்வே காணிக்கை பொருளாக ஒப்பு கொடுக்கின்றோம். இரண்டாவதாக வழிநடத்தும் பணி, இயேசு அரசர் என்ற நிலையில் வழிநடத்தும் பணியை நாம் கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக இறை வாக்கு உரைக்கும் பணி, இயேசு கிறிஸ்து ஒரு இறைவாக்கினர், ப்ராஃபட். அந்த 3 முக்கியமான பணிகளை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். நாமும் அத்தகைய வாழ்க்கையை மேற்கொள்ள தேவையான வரம் கேட்டு இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தந்தையை பார்த்து உருக்கமாய் கரம் விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம்
இயேசு கிறிஸ்துவை நாம் திருவுடலும் திருத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனை கொள்ளாக்காமல் பரிவர்க்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அது மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நினைத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவரிடம் இது ஆன்மா நலமடையும். தருணம். அன்பார்ந்த மக்களே, இப்பொழுது பரிசுத்தமான நற்கனியானது வழங்கப்படுகின்றது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம். பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர் வந்திருந்தால் அதே இடத்தில் ஜெபித்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையை வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன். புதுமை பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன். உருவ அருவங்களில் உன்னை பார்க்கிறேன்.
பீழை பிரசன்னத்தில் உன்னை பார்க்கிறேன், உயிருள்ள வசனத்தில் உன்னை பார்க்கிறேன். மண்ணில் மனிதரிலே உன்னை பார்க்கிறேன், தாய்மை நேசத்திலே உன்னை பார்க்கிறேன். நண்பனின் தியாகத்திலே உன்னை பார்க்கிறேன், நண்பரின் தியாகத்திலே உன்னை பார்க்கிறேன். இயற்கையின் இயல்பினிலே உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே, நீயே என் கோயில் நானோ சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. சொல்லும் நன்றி தேனாகுமே, வான் சொல்லும் நன்றி மழையாகுமே, நிலம் சொல்லும் நன்றி பயிராகுமே, நீர் சொல்லும் நன்றி வளமாகுமே. நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன, நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன. ஆண்டவர் வாழும் ஆலயமாவே, அன்பெனும் தீபம் ஏற்றி வைப்பேன். ஆண்டவர் வாழும் ஆலயமாவே, அன்பெனும் தீபம் ஏற்றி வைப்பேன். யான் என என்னும் மாணவம் வெல்வேன், யாவர்க்கும் நற்செய்தி சொல்லிடுவேன். யான் என என்னும் ஆணவம் வெல்வேன், யாவர்க்கும் நற்செய்தி சொல்லிடுவேன். நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன, நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன.
கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் நாம் கடவுளுக்கு அன்னை மரி வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக நன்றி கூற முயற்சி எடுப்போம். கடந்த திருநாளிலிருந்து இந்நாள் வரை இறைவன் தாயின் பரிந்துரை மூலமாக நமக்கு பாதுகாப்பு செயல்கள், மன்னிப்பு, பராமரிப்பு செயல்கள், குடும்பத்தில் நல்ல உறவு, பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை வாய்ப்புகள், குடும்பத்தில் ஒற்றுமை, சமாதானம், பழி வாங்கும் எண்ணம் இல்லாமல் மன்னித்து உரையாடுகின்ற குணம், வீடு கட்ட நிலம் வாங்கல், வீடு கட்டுதல், வெளிநாட்டு பயணம், இன்னும் இறைவன் நம் ஒவ்வொரு கொடுத்த ஆழமான விசுவாசம், பிறர் சிநேக செயல்பாடுகள், தனிப்பட்ட நல்ல பண்புகள், குணங்கள், திறமைகள், ஆற்றல்கள், எதிர்பாராத நிகழ்வுகளில், சந்திப்புகளில் விசுவாச பார்வை கொண்டு நடப்பதற்கான அருள் ஆற்றல் என்று பல ஆசீர்வாதங்கள். இதற்காக குறிப்பாக சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டும் நினைக்கின்றோமோ அந்த கருத்தினை சொல்லி ஆண்டவரை போற்ற அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னி மரியாவின் பாடுகளை நினைவு கூறும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு 2 நிமிடம் அப்படி அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்முடைய ஊரினுடைய திருவிழா, பங்கினுடைய திருவிழா, வியத்தகு யாகுல் அன்னையினுடைய பெருவிழா. ஒரு குடும்பமாக, தாயின் பிள்ளைகளாய் நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறைவன் நமக்கு ஒரு இனிமையான சுவையான நல்ல நாளை, நல்ல குளிர்ச்சி இருக்கக்கூடிய நல்ல நாளை கொடுத்திருக்கின்றார். ஆகவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு மிக்க மிக்க நன்றியை சமர்ப்பித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தி நமக்கெல்லாம் இனிமையான சுவையான புரியக்கூடிய அளவுக்கு எளிமையான முறையிலே நல்ல ஒரு மறையுரையை வழங்கி, குறிப்பாக புதுமையை பற்றி, அன்னையினுடைய புதுமையை பற்றி தெளிவாக எடுத்து கூறி நம்மை எல்லாம் தியானிக்க வைத்தவர் மேதகு ஆயர் ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்கள். அவர்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல எனக்கு தெரியும். பாசமானவர்கள், எளிமையானவர்கள். பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தில் இருக்கும் என்னுடைய அனுபவத்தை, தனிப்பட்ட அனுபவம், தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் குறிப்பாக என்னுடைய பங்கு மாதா கோயில் பங்கு. அந்த மாதா கோயில் பங்கு வந்த உடனே பூசைக்காக வரும்பொழுது, திருமண திருப்பலியோ மற்ற திருப்பலி வரும்பொழுது எல்லாரோடையும் பேசுகிறாங்க. ஆயர்னு குறிப்பிட்ட ஆள்கிட்ட பார்ப்பாங்க, பெரிய ஆள்கிட்ட பார்ப்பாங்கன்னு நான் நினைப்பேன். ஆனால் எல்லா ஃபாதர்டையும் உங்கள் பேர் என்ன, எங்கிறது வரை, எந்த பங்கில் இருக்கீங்கன்னு ஒரு விசாரிக்கக்கூடிய இந்த அன்பு பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தனிப்பட்ட முறையில். மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு கருத்தாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பாசமான ஒரு ஆயரை இன்றைக்கு இந்த இடத்தில் அழைத்த பொழுது மனமோந்து சிரித்த முகத்தோடு வருகிறேன் என்று சொல்லி, அது குறிப்பாக இன்றைக்கி மறையுரை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டிருந்தேன். சரி, கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி நல்ல ஒரு இனிமையான சுவையான மறையுரை வழங்கி நமக்காக ஜெபித்த பாசமிகுந்த மேதக ஆயர் ஜூட் பால்ராஜ் ஆண்டை அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாகவும் நம்முடைய ஊர் சார்பாகவும்
2 இதாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. முதலில் ஊர் சார்பாக ஊருடைய தலைவர் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு. அடுத்ததாக கைகளை தட்டி வாழ்த்துக்களை பாராட்டுகளை. புதுமை வரங்கள் தருகின்ற புண்ணிய பூமியில் 5 கெபிகளை அருமையாக கட்டி கொடுத்த எமது ஊரைச் சேர்ந்த திரு வளனரசு அவர்களுக்கு ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். தொடர்ந்து 81 வயதானாலும் அதை அப்படியே திருப்பி போடுங்க. 18 வயது இளைஞர் போல இன்று வரை அன்னையின் பெருவிழாக்களில் அளவுக்கு அதிகமாக உழைத்து கொண்டிருக்கும் திருவாளர் ஸ்டீபன் அவர்களுக்கு ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். எமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு ஆயர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். அன்பாதவர்களை தொடர்ந்து அருட்தந்தை வெனிஸ் அடிகளார் அவர்கள், வெனிஸ் இளங்குமாரன் தென்மண்டல குருக்கள் ஒருங்கிணைப்பாளர் சிறப்பான பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் வர வேண்டும் என்று அழைத்திருந்தேன், அன்போடு அழைத்திருந்தேன். இங்கு வந்து நமக்காக திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்துள்ளார்கள். அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, தந்தை அவர்கள் கலப்பையை பற்றி 1-2 வார்த்தை பேச வேண்டும் ஆசைப்படுகின்றார்கள். ஒரு 2 நிமிஷம் கேட்டிருக்காங்க. கலப்பை பற்றி அன்பிற்கிறவர்களே, அனைவருக்கும் இனிய திருவிழாங்கள் வாழ்த்துகள். இது வழிகாட்டும் கலப்பை. நம் தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே ஞானதூதன் இதழ் இருப்பது போன்று தென் மறை மண்டலத்துக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு இதழ், மாத இதழ் வழிகாட்டும் கலப்பை. இது 12 இதழ்கள் ஆண்டுக்கு வரும். ஒரு ஆண்டுக்கு 200 ரூபாய் மட்டுமே. தேவைப்படுவோர் நீங்கள் அதை பெற்று பயன்பெறலாம். இதில் தென் மறைமண்டல செய்திகள், மறைமாவட்ட திருவை செய்திகள் இவையெல்லாம் இடம்பெறும். அதோடு ஒவ்வொரு மாதம் ஒரு தலைப்பு. இந்த முறை தொழிலாளர் மாண்பு ஓங்குக. நம் பழைய திருத்தந்தை, புதிய திருத்தந்தை இங்கே இருக்கிறாங்க. வருகிற இதழில் போதையில்லாம் புதுவாழ்வு படைப்போம். இப்படி ஏதாவது ஒரு கொள்கையின் அடிப்படையில் அந்த தலைப்பு வரும். அதில் நீங்கள் கட்டுரை, கவிதை, சிறுகதை, அதோடு ஓவியம் இவையெல்லாம் போட்டிகளில் இடம்பெறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே இதை படைங்க. வீட்டுக்கு ஒரு இதழ் வாங்கி நீங்கள் கட்டாயம் படிங்க. அதை போன்று தென்மறை மண்டலத்தில் ஒவ்வொரு திருவிழாவின் போதும் வீடுகளுக்கு வந்து நன்கொடை பெற நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த ஆண்டு இன்று இல்லை, இன்னொரு நாள் வருவோம். மற்ற ஊர்களுக்கும் அப்படி நாங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய தாராள நன்கொடையை தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. இந்த வாய்ப்புக்கு தந்தை பிரைட் அவர்களுக்கும் இனிய நன்றி. வாழ்க கலப்பை. மறந்துடாதீங்க, வாங்கி படிங்க, படைங்க. நன்றி. அன்பாதவர்களே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக அருட்தந்தை அமலதாஸ் அடிகளார் அவர்கள், தந்தை அவர்கள் பாசமிக்கவர்கள், அருமை நண்பர், தூத்துக்குடி ரத்தினபுரத்திலே பங்கு தந்தையாக சிறப்பான முறையில் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் வர வேண்டும் என்று அழைத்திருந்தேன். அது வந்து நமக்காக ஜெபித்துள்ளார்கள். அவர்களுக்கும் கைகளை தட்டி நம்முடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அருட்தந்தை குலசை பெலிக்ஸ் அவர்கள், தந்தை அவர்கள் நாங்குநேரிலே தியான இல்ல பொறுப்பாளராக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று இரவும் நமக்காக சப்ரப்பவனியில் தேர்ப்பணி முடிந்த பிறகு வந்து நமக்காக சிறப்பாக ஜெபித்துள்ளார்கள். இன்றைக்கும் நம்ம இந்த திருப்பலி ஜெபித்துள்ளார்கள். அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக பொன்னாடையை பொறுத்தப்படின்னு கைகளை தட்டி நம்முடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக ராஜா ரொட்ரிகா, அருட்தந்தை ராஜா ரொட்ரிகா அவர்கள், தந்தை அவர்கள் கூட்டப்பணியிலே பங்கு தந்தையாக சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அழைத்திருந்த பொழுது நேற்று மாலை ஆராதனையிலே கலந்து கொண்டார்கள். இன்றும் நமக்கு திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்தார்கள். ஆகவே பாசமிகுந்த அருட்தந்தை ராஜா ரொட்ரிகா அவர்களுக்கு
பங்கு தந்தை சார்பாகவும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களின் சார்பாகவும் கைகளை தட்டி நம்முடைய நன்றியும் பாராட்டுகளை தெரிவிப்பதோடு இந்த பொன்னாடையானது பொருத்தப்படுகின்றது. அடுத்ததாக அருட்தந்தை பென்சியர் தந்தை அவர்கள் கூடுதாலையிலே பங்கு தந்தையாக சிறப்பானவர் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது அழைத்தாலும் வந்து உதவி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுகளையும் பொன்னாடை போர்த்தி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்மட 4 அருட் சகோதரிகள் இருக்கின்றார்கள். குறிப்பாக தலைமை அருட் சகோதரியாக அருட் சகோதரி ரொசாரிட்டா அவர்கள் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நமது பங்கிலே பணி செய்து விரைவிலே பிரியாவிடை கொடுக்க இருக்கின்றோம். மற்றொரு ஊருக்கு பணி செய்வதற்காக செல்ல இருக்கின்றார்கள். அருட் சகோதரி அவர்கள் செவிலியர் நர்ஸாக இருந்து பணி செய்திருக்கின்றார்கள். நம்முடைய பங்கிற்கும் நிறைய பணி செய்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பாசமிகுந்த அருட் சகோதரி ரொசாரிட்டா அவர்களுக்கு கைகளை தட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர்களுக்கு நம்முடைய திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஆயர்வர்கள் அந்த அருட் சகோதரிக்கு பொன்னாடை பொருத்தமாக அன்போடு பிறந்த நாள் பிறந்த நாள் கிஃப்டாக கைகளை தட்டி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக புதியதாக வந்திருக்கக்கூடிய அருட் சகோதரி ஜோஸ்பின் அவர்கள் புதிய செவிலியர் நர்ஸாக வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய ஊர் சார்பாக பொன்னாடை போர்த்தி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அனைவர் கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். புதியதாக நம்முடைய பங்கிற்கு வந்திருக்கின்ற அருட் சகோதரி. அடுத்ததாக அருட் சகோதரி செல்வி அவர்கள் தலைமை அருட் சகோதரி சுப்பீரியராக பதவி ஏற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக பொன்னாடை பொறுத்தை கைகளை தட்டி நன்றி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அருட் சகோதரி ததவி அவர்கள் தயவுசெய்து முன்வரவும். டாக்டர் அம்மா அவர்களுக்கும் கைகளை தட்டி நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு இந்த பொன்னாடையும் போர்த்திக் கொள்வோம். கைகளை தட்டி அருட் சகோதரி இப்பொழுது மாதரசி இயக்க மலர் ஆனது பஜனை பாடல்களுடைய மலரானது வெளியிடப்படுகின்றது. ஆயருடைய தலைமையிலே வெளியிடப்படுகின்றது. முன்னாடி அனைவரும் கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். புதியதாக இந்த மலரானது வெளியிடப்படுகின்றது. நம்முடைய பங்கின் சார்பாக மாதரசி மலர். நன்றி, ஆயிரவளுக்கு நன்றி. அடுத்ததாக சகோதரர் திருவாளர் டோமினிக் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றி தெரிவிப்பதோடு பொன்னாடையானது பொருத்தப்படுகின்றது. கைகளை தட்டி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நேரம் அதிகமில்லை, மற்றவர்களுக்கு விரைவாக சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கைகளை தட்டும். அடுத்தது சப்பரப்பவனை ஆரம்பிக்கின்றது. இந்த திருவிழாவுக்காக எல்லாருமே உழைத்திருக்கின்றார், யாரையுமே தவிர்க்க முடியாது. பாடல் பாடி இசையமைத்த சகோதரர்கள் சகோதரிகள் பாடற்குடியினர் அனைவருக்கும் மற்றும் நமக்காக குறிப்பாக மாதாவுடைய பொன்மகனை சுட்டுவதற்காக உதவி செய்த ஏபி ஜான் அவர்களுக்கும், நம்முடைய ஊர் நிர்வாகி அவர்களுக்கும், நிதிக்குழுவினர் உறுப்பினர் அனைவருக்கும், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும், பங்கு பேரை உறுப்பினர்கள், ஊர் பெரியவர்கள், ஊர் நிர்வாகிகள் மற்றும் ஆலய பணியாளர், குறிப்பாக திருவாளர் மிக்கேல், அந்த திருமதி டீச்சரம்மா மற்றும் பலிபீட சிறுவர்கள், பங்கு மக்கள், துணை பங்கு மக்கள், திருப்பயணிகள், நன்கொடையாளர்கள், உபகாரிகள்,
மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திருப்பயணிகள் வெளியூரில் வந்திருக்கின்றார், வெளி மாநிலங்களில் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அனைவருக்கும் இன்னும் யாரையும் மறந்திருந்தால் மன்னிக்கும். நமக்கு எப்பொழுதுமே நேற்று இரவு கொடியேற்றத்திற்கு நேற்று இரவு இன்றுக்கும் சமையல் செய்து உதவி செய்த அந்த பணியாளர் மறக்க முடியாது. அவர்களுக்கும் இன்னும் வெவ்வேறு இடங்களிலிருந்து நேர்முகமாகவும் மறைமுகமாக உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்கள் கண்புக்குறிகளை சத்தமாக கையிலே தட்டி நம்முடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குறியில் முக்கியமான ஒரு அறிவிப்பு. இன்று காலை 10 மணிக்கு அன்னையினுடைய தேர் பவனியானது நமது ஊரை சுற்றி வர இருக்கின்றது. அந்த பவனியிலே நாம் அனைவரும் பங்கெடுத்துக்கொள்வோம். பிற்பகல் 1:30 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தவுடனே கொடியிறக்கமும் திவ்ய நற்கனை ஆசீர்வாதமானது நடைபெறும். ஆகவே அனைவரும் அதிலும் பங்கெடுத்துக்கொள்ளுமாறு பங்கு தந்தை என்ற முறையிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சில புதுசாக அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் சரி மாதா வெறுங்கையோடு அனுப்ப மாட்டாங்க. நிறைய பேர்கிட்ட நான் நேரடியாக பேசி அனுபவம், நாங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபித்தோம், எங்களுக்கு குழந்தை வரையும் எங்களுக்கு கிடச்சிட்டு, வேலை வாய்ப்புக்காக, வெளிநாட்டு விசாவுக்காக அல்லது திருமண காரியத்துக்காக அவங்களே சாட்சி சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அது மாதிரி இன்னும் தெரியாதவர்களுக்கும் அந்த செய்தி கொடுத்து அவர்களையும் நம்முடைய மலையங்குளத்திற்கு அந்த வியத்தகு வியாழை அண்ணனுடைய புதுமையை பெறுவதற்கு ஒரு அன்பான மாதாவுடைய சீடராக இருந்து அவர்களையும் அழைத்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஆசிற்கு முன்பாக ஆயருடைய அன்பு வார்த்தை எங்களை மக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்கள், எங்கள் எல்லோருக்கும் மீண்டுமாக திருவிழா வாழ்த்துக்கள். மீண்டுமாக தந்தை அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பிரசங்கம் கொடுத்தாச்சு, 1/2 மணி நேரத்துக்கு மேலே பிரசங்கம் கொடுத்தாச்சு. நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நம்மெல்லாம் மாதாவுடைய பிள்ளைகள், சீடர்கள், இயேசுவுக்கு சீடர்கள் சீடத்திகள், மாதாவுக்கு நாம் பிள்ளைகள், மற்றவங்க தான் பக்தர்கள். அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், நான் விவரிக்க தேவையில்லை. அவை நாம் உண்மையிலேயே தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்பதற்கு ஒப்ப நம்முடைய வாழ்வு அன்னை மரியாளுடைய அடிச்சூழல் நடப்பதற்கு இதோ உமது அடிமை சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமையாக மக்களுக்கு நன்மை செய்யும் கருவியாக திகழ உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி, ஆசீர், வணக்கம். இறுதி ஆசீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு கொடுக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதியை அடைவீர்களாக. ஆமென். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதியை பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அருள் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
உன் நாமம் ஓதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீர் கவியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீர் கவியோர் திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீர் கவியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீர் கவியோர் திரவியமே. மொழியால் உன்னை பாடிட கவலைகள் நீங்கும் அம்மா. தலைமொழியால் உன்னை பாடிட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. தேனிசை பாவான் தாயுனை பாட தேவிதா உணவாமே. தேனிசை பாவான் தாயுனை பாட தேவிதா உணவாமே. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீர் கவியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீர் கவியோர் திரவியமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். குளம் எழுந்தருளும் எம் அன்பு தாய்மரியே. மலையன் குளம் எழுந்தருளும் எம் அன்பு தாய்மரியே. மன்றாடும் ஏழை குரல் கேளும் அம்மா வைகரையின் விண்மீனே. நம்பிக்கை நீதானம்மா. இருள் படர்ந்த உலகினிலே வழியறியா மாந்தர்களை இயேசுவின் பாதம் சேர்ப்பவளே. இன்னல்கள் யாவும் நீ அறியாததில்லை இதயத்தில் வெந்தவளே. இன்னல்கள் யாவும் நீ அறியாததில்லை இதயத்தில் வெந்தவளே. இறைவனை என் மீட்பாக தந்தவா என்றென்றும்
உவகை நீ அல்லவா, இறைவனை என் மீட்பாக தந்தவா, என்றென்றும் உவகை நீ அல்லவா. மலையன் குளம் எழுந்தருளும் எம் அன்பு தாய்மரியே. அமைதியின்றி முகம் வாடி அரவணைப்பை இழந்து நின்றும் அருள் வேண்டி உன்னை நாடி வந்தோம். சுமைகளையே தாங்க இயலாத போது உன் துணையை தேடினோம். சுமைகளையே தாங்க இயலாத போது உன் துணையை தேடினோம். தேவனது திருவுளத்தின் பாதையில் திருந்தி வாழ்ந்திடச் செய்வாய். தேவனது திருவுளத்தின் பாதையில் திருந்தி வாழ்ந்திடச் செய்வாய். மலையன் குளம் எழுந்தருளும் எம் அன்பு தாய்மரியே. மலையன் குளம் எழுந்தருளும் எம் அன்பு தாய்மரியே. மன்றாடும் ஏழை குரல் கேளும் அம்மா, வைகரையின் விண்மீனே, நம்பிக்கை நீதானம்மா.